இந்த தேர்தல் ஏன் முக்கியமான தேர்தல்? உண்மையிலே இலங்கை வரலாற்றிலே 70 வருஷத்தில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். ஏன் மிகவும் முக்கியமான தேர்தல்? என்னை பொறுத்தவரையிலே 2 காரணங்களை நான் சொல்ல வேண்டும். அதில் ஒன்று எங்களுடைய பாதுகாப்பு, நிம்மதியான வாழ்வு. இரண்டாவது எங்களுடைய அபிவிருத்தி. முதலாவது எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு சமூகமும் எந்த ஒரு இனமும் வாழும்போது அவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விடயம் தான் வாழும் உரிமை. வாழும் உரிமை மிகவும் முக்கியமானது. வாழும் உரிமை அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், அது சுதந்திரமானதாக இருக்க வேண்டும். அந்த வாழும் உரிமை இருக்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய ஏனைய நடவடிக்கைகள், கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரம், வியாபாரமாக இருக்கட்டும், ஏனைய திட்டமுள்ள விடயங்களாக இருக்கட்டும், அந்த அனைத்தும் கூட பூரணமாகக்கூடிய ஒரு அடிப்படையான விடயம் அந்த வாழும் உரிமை. வாழும் உரிமை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வாழும் உரிமை சுதந்திரமானதாக இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை நான் வரலாற்றுக்கு போய் உங்களிடம் சொல்ல முற்படுகின்றேன். இலங்கையுடைய சுதந்திரத்துக்கு பின்னர் 2 வகையான கட்சிகள் இலங்கையிலே ஆட்சி செய்கின்றன. அதில் ஒன்று வலதுசாரி, இரண்டாவது இடதுசாரி. ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச போன்றவர்கள் வலதுசாரி கட்சியை அரசியல் இயக்கத்தில் வந்தவர்கள். அவர்களை தவிர இலங்கை வரலாற்றிலே ஆட்சி செய்த அனைவருமே அவர்கள் இடதுசாரி இயக்கத்தை அல்லது கட்சியை கொண்டவர்கள். இடதுசாரி கட்சிகள் என்பது பாட்டாளி கட்சிகள். பாட்டாளி வர்க்கம் கஷ்டவாளிகளை பார்த்து, அவருடைய பிரச்சனைகளை பார்த்து பேசக்கூடிய கட்சிகள் தான் இடதுசாரி கட்சிகள். அவர்கள் மக்களுடைய கஷ்டத்தை அவர்கள் பேசி, அவருடைய பிரச்சனைகளை பேசி அவர்களை முன்னேற்றுவது, நாட்டை முன்னேற்றுவதுதான் அந்த பெரும்பாலும் அவருடைய கொள்கையாக இருக்கு. ஆனால் இலங்கையை ஆட்சி செய்த கட்சிகள் பண்டாநாயக்க முதல் திரிமா தந்திரிகா ராஜபக்ஷ அல்லது கோட்டா ராஜபக்ஷ போன்ற அனைவரும் அவர்கள் இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒருபோதுமே கஷ்டவாதிகளுடைய அல்லது பாட்டாளி மக்களுடைய பிரச்சனைகளை பேசவில்லை. அவர்கள் ஆட்சி செய்தார். அந்த மக்கள், இலங்கை நாட்டு மக்கள் ஏன் இந்த கட்சிகளுக்கு அவர்கள் வாக்களித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கும் போது அவர்கள் அந்த கட்சிகள் மாறி மாறி வந்த கட்சிகள் அவர்கள் பயன்படுத்தியதெல்லாம் இந்த ஜாதிவாதை தான், இன குலவாதத்தை தான், மார்க்க அல்லது மதவாதத்தை மாத்திரமே அவர்கள் பேசினார். அவ்வாறு பேசினார் அவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். முதலாக பண்டாநாயக்க அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு தனி சட்டம், தனி சிங்கள மொழி சட்டம் உருவாக வேண்டும் என்று கதைத்து இந்த நாட்டு மக்களுடைய அந்த உணர்வை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சியின் பீடம் போனார்கள், சென்றார்கள். அவர் தொடக்கம் கடைசியா வந்த கோட்டாவை வரைக்கும் அவர்கள் பாவித்ததெல்லாம் இந்த இனவாதத்தை தான் பாவித்தார்கள். சிங்கள மக்களை பார்த்து, பெரும்பான்மை மக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு நாடு, சிங்களம் பேசக்கூடிய நாடு உலகிலே வேறு எதுவுமே இல்லை. எனவே முஸ்லிம்களும் தமிழர்களும் இந்த நாட்டை ஆள பார்க்கின்றார்கள், உங்களுடைய உண்மைகளை பறிக்க பார்க்கின்றார்கள் என்ற அந்த இன துவேஷத்தை முன்வைத்துதான் இவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதனுடைய அந்த ஆட்சியை அவர்கள் மாறி மாறி பெற்றார்கள். அது மட்டுமில்ல, இவர்கள் அந்த ஆட்சியை பெற்றுவதற்காக இந்த நாட்டிலே இனக்கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக முஸ்லிம்களை பகைகளாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், தர்கானா, திகன, இந்த தாக்குதல், இவ்வாறான இந்த செயற்பாடுகளை இவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி இவர்கள் பாவித்தார்கள். எனவே இந்த வரலாற்றை நாங்கள் முஸ்லிம்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு இடதுசாரி கட்சி தான். ஆனால் இவர்கள் பாட்டாளி மக்களுடைய கஷ்டவாதிகளுடைய பிரச்சனைகளை பேசுகின்றார்கள். இவர்கள் துவேஷம் இல்லாத, இனவாதம் இல்லாத ஒரு போக்கு இவர்களிடம் காணப்படுகின்றது. நான் இந்த ஒரு சமூகத்தையும் கட்சியையும் பார்த்து 100% அவ்வாறு இருக்கும் என்று ஆரம்பத்திலே நான் சொல்ல நம்பப்பட மாட்டேன். நாங்கள் அனுபவப்பட வேண்டும், அப்போதுதான் இதை சொல்ல வேண்டும். என்றாலும் இவருடைய போக்கை பார்க்கும் போது, இவருடைய செயற்பாடுகளை பார்க்கும் போது இவர்கள் இனவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், மதவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். நேற்று முந்தினன்று கூட ஜனாதிபதி அவர்கள் அந்த பேரவை உரையிலே சொன்னார்கள், எங்களிடம் ஜாதிவாதம் இல்ல, இனவாதம் இல்ல, தர்கா நகர்மாதி அல்லது திகனமாதி விடயங்கள் எங்களுடைய இந்த 6 மாதம் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டில்லை. ஒரு பள்ளிவாசலை அவர்கள் மூடவில்லை. நான் இவ்வாறு சொல்லி அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வரவும் இல்லை. ஆனால் ஒரு வரலாற்று விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல வருகின்றேன். இடதுசாரி கட்சி என்றாலே உலகில் பாருங்கள், பாட்டாளி மக்களுக்காக, கஷ்டவாதிக்காக பேச வேண்டும். ஆனால் இலங்கையில் மாத்திரம் இடதுசாரி கட்சிகள் அவ்வாறு செய்யவில்லை. மாற்றமாக அவர்கள் இனவாதத்தை பேசினார்கள், மதவாதத்தை பேசினார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக இனவாதத்தையும் கலவரங்களையும் உண்டு பண்ணித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள, முஸ்லிம், தமிழ், கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய, அல்லாஹ் நாடினால் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு தான் இருக்கின்றது என்பதை நான் சொல்கின்றேன். ஏனெனில் இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சி, இந்த அரசாங்கம் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே ஏனைய இனங்களுக்கும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும். ஏனெனில் அவர்களுக்கு இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு நோக்கம். நீங்கள் பாருங்கள், ஜனாதிபதியை பாருங்கள், மினிஸ்டர்மார்களை பாருங்கள், எங்களுடைய கப்பல் போக்குவரத்து துறைமுக அந்த அமைச்சர் கூறுகின்றார், விமல் நாயகர் கூறுகின்றார், நான் விரும்பிவிட்டால், நான் நினைந்தால் ஒரு கிழமையில் கோடிபதி ஆகலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் யாரும் அந்த அமைச்சர் பதவி எடுத்தார்கள். அவ்வளவு பொறுமதியான சல்லி அளிக்கக்கூடிய ஏர்போர்ட் வருகின்றது, விமான போக்குவரத்து வருகின்றது, கப்பல் போக்குவரத்து வருகின்றது, பாதை சம்பந்தமான விடயங்கள், விமானங்கள் எல்லாம் அவருக்கு கீழே வருகின்றது. அவர் நினைத்தால் ஒரு கிழமையில் கோடிபதி ஆகலாம். அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் அல்ல. அங்குள்ள 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பாருங்கள், அவருடைய விடயங்களும் பார்க்கும்போது அவர்கள் ஆட்சிக்காக உழைப்பவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்காக உழைப்பவர்கள்
உழைப்பவர்கள், இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக உழைக்க வந்தவர்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்காக, இனத்திற்காக, சமூகத்துக்காக உழைக்க வந்தவர்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த கட்சியோடு ஒரு மாதம் மட்டும்தான் என்னுடைய உறவு. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த கட்சியோடு எனக்கு சம்பந்தம் இல்லை. கடந்த 2 தேர்தல்களில் நான் வாக்கு போடவில்லை. ஒரு காரணம், நான் நாட்டில் இல்லை. சரியா? எனக்கு ஒரு மாதம் தான் இந்த கட்சியோட ஒரு மாதத்துக்குள்ளால அல்ஹம்துலில்லாஹ் இங்குள்ள சகோதரர்கள் அவர்களே, இப்ப வந்துட்டு போன ஹெட்டிஆர்ஆர்சி என்ற எம்பியையும் இங்கே உள்ள சன்ன என்ற ஆர்கனைசரையும் நான் மீட் பண்ணி அவரோட கலைப்பை அவரோடு ஒரு மாதம் பல விடயங்களை நான் பேசியிருக்கின்றேன், வேலை செய்திருக்கேன். நான் அவர்களிடம் பெரும் தியாகத்தை கண்டேன். பெரிய தியாகிகள் ஒவ்வொரு நாளும் 2 மணிக்கு தூங்குவார்கள். எலெக்ஷன் காலத்தில் மட்டுமல்ல, எலெக்ஷனுக்கு முன்னர் கூட நான் ஒரு மாதத்துக்கு முன்னர் மீட் பண்ண சந்தர்ப்பத்தில் கூட எங்களை சந்திக்க வந்தது 12 மணி. நான் இன்ஜினியர் இப்ராஹிம் அலி அவர்கள் போனோம். மீட்டிங் முடியவே 2 மணி. அதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு. நாங்கள் அவர்களிடம் சொன்னோம், இந்த ஊருக்கு ஒரு பணி செய்ய வேண்டும், நீங்கள் இந்த ஊரை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் இந்த நகர சபையை நாங்கள் வெற்றி அடைய செய்து தருவோம் என்று அவர்களிடம் நாங்கள் சொன்னோம். அந்த ஒரு மாதம் தொடக்கம் இங்கு வரைக்கும் ஒரே ஒரு மாதம் தான் எங்களுக்கு ஒரு உதவி. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அவர்களோடு பழகினோம், அவர்கள் போனோம், கலைத்தோம். நானாங்க சைதாமன் அவர்களுக்கும் ஒரு மாதம் தான் நினைக்கிறேன், விகாஸ் அவர்களுக்கும் ஒரு மாதம் தான் வயது. கட்சியோடு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சந்தித்தது இங்குள்ள ஆர்கனைசேஷன் எம்பியை சந்தித்தோம், யாரை சந்தித்தோம், விரைவில் சந்தித்தோம். அடுத்த கட்டமாக அல்ஹம்துலில்லாஹ் ஜனாபதியை சந்தித்தோம். ஒரே ஒரு மாதம் வேற எந்த கட்சியில் கிடைக்கும். சரியா? இது சாதாரண உறவுகள் இல்லை. அவர்களிடம் அவ்வாறு எங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னார், எங்களிடம் இனவாதம் மதவாதம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உலகில் படித்தவர்கள் விளக்கமானவர்கள், நாங்கள் அவ்வாறு காணவில்லை. நாங்கள் அவர்களிடம் ஒரு விஷயத்தை செய்தோம், நீங்கள் ஜேவிபியாக இருந்து என்பிபியாக மாறினீர்கள், என்பிபியாக மாறின போது நாட்டுடைய பலத்தை ஆட்சியை நீங்கள் கைப்பற்றீர்கள். நீங்கள் வந்துள்ள இந்த பிரதேசம் ஒரு புதிய பிரதேசம், வேறுவலை வித்தியாசமான ஒரு ஊர். இந்த ஊரிலும் நீங்கள் ஒரு புதிய என்பிபியாக இருக்க வேண்டும். அந்த என்பிபியை நாங்கள் தான் வடிவமைக்க வேண்டும். நாங்கள் அந்த விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் செய்து தருவோம். அந்த பாதையில் போனால் நிச்சயமாக நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று நாங்கள் சொன்ன போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நானும் நிர்வாகிகளையும் கைதாமரும் இந்த சகோதரர்களும் இளைஞர்களும் கூட இந்த கட்சிக்கு புதியவர்கள். ஒரே ஒரு மாதம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க பாருங்கள், இலங்கையிலே ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு நாடு சபையில் மாத்திருந்தான் என்னுடைய கையால நாங்கள் இந்த 18 அம்சங்களை பொதுவாக அரசாங்கம் அவருடைய கமிட்டி அவருடைய அமைச்சர்கள் அழைத்துத்தான் அந்த குறிப்பிட்ட நாடுக்கு பிரதேச சபைக்கு முடித்தவர்களுக்கு அவர்கள் திட்டங்களை போடுவார்கள். எங்களுக்கும் அனுப்பினார்கள். நாங்கள் பார்த்துவிட்டு சொன்னோம், இல்லை இந்த திட்டங்கள் போதாது அல்லது மெச்சாக இல்லை என்று இதில் பல விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் 3 நாளாக விடிய ஆலோசனை செய்து இதனுடைய எழுத்துக்கள் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெருவிலை சின்ன மொட்டையிலே மண்ணிலே பிறந்த எங்களுடைய 2, 3, 4 சகோதரர்களால் தான் இது மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு இந்த தமிழை தான் நாங்கள் சிங்கள மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் நாங்கள் மொழிபெயர்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு வரலாற்று சாதனை என்று நான் நினைக்கின்றேன். எனவே நாங்கள் தகுதியாக எடுக்க வேண்டும் என்பதை நாம் விலகிக் கொண்டேன். நாங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல், தகுதி, தியாகம் இந்த 3 இருக்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு இடத்திலும் எங்களுக்கு இடம் எடுக்க முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சியை இந்த ஊரில் நகரசபை தேர்தலில் வெல்ல வைப்பது எங்கள் அனைவருடைய பொறுப்பு என்று நான் கூறுகின்றேன். அடுத்த கட்டமாக நான் அவசரமாக போட வேண்டிய விஷயம் அபிவிருத்தி. நீங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் 18 அம்சங்கள் நாங்கள் போட்டிருக்கின்றோம். சகோதரர் மகாதீன் சொன்னது போன்று நாங்கள் வைத்தியசாலையை போட்டிருக்கின்றோம். கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வைத்தியசாலை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்தில் கணக்கை நாங்கள் அபிவிருத்தி செய்யவில்லை. ஒரே ஒரு விஷயம், ஏன் இந்த 2 கட்சிகள் ஒரு சுயேட்சை ஒரு எதிர்கட்சியில் உள்ள அந்த இன்னுமே இதுவரைக்கும் அவர்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடவில்லை. தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடாமல் ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட முடியுமா? நான் சவால் விடுகின்றேன். அவருக்கு நாளே 7 மணி சொன்னால் அவருடைய அடுத்த மீட்டில் அடுத்த கூட்டத்தில் அவர்கள் விஞ்ஞாபனத்தை காட்டட்டும். 18 அல்ல 8 திட்டத்தை அவர் காட்டட்டும். பாட்டி மட்டும் போதா, பல்லை பாட முடியாது, வெட்டமராஜபுரையை கூற முடியாது, மீண்டும் வேறுகளை கோஷத்தை சொல்ல முடியாது. புதிய விடயங்களை சொல்லுங்கள். 2வது விடயம், அந்த புதிய விடயங்களுக்கு அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 8 10 அம்சங்களுக்கு காசி பணம் எங்காலே வரும் என்பதை சொல்லுங்கள். பழைய காசி சொல்ல வேண்டாம், புதிய காசி சொல்லணும். எங்கால வரப்போகுது, அது சாக்கலால் வருமா அல்லது எங்கால வரும் என்பதை அவர்கள் கூற வேண்டும். அவ்வாறு கூறாவிட்டால் எவ்வாறு உங்களை பார்த்து அவர்கள் வெக்கம் இல்லாமல் அவர்கள் ஒரு வாக்கு கேட்டு வர முடியும்? நீங்கள் அவர்கள் கேளுங்கள். உங்களை முறைநாட்டினது போதும், உங்களை ஏமாற்றினது போதும். இதுக்கு பிறகு நாங்கள் மாற்ற மாட்டோம். 2 கேள்வி கேட்போம். உங்க திட்டங்கள் என்ன? அந்த திட்டத்துக்கு பணம் எங்கிருந்து 2 கேளுங்க, பிரிவு பண்ணி அல்லாஹ் கேளுங்க. அந்த 2க்கும் பதில் தந்தால் நிச்சயமாக அது நல்ல பதிலாக இருந்தால் நீங்கள் அவர்கள் வாக்களியுங்கள். எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. நிச்சயமாக அவர்கள் அவ்வாறு தர முடியாது, தர மாட்டாது. எனவே அவர்கள் வலிமையான போலிகளையும் இனவாதங்களையும் பேசலாம். இனவாதம் பேசுறதுக்கு கூட அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதையும் கூறி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோருமே மிகவும் யோசனையாக ஒரு முடிவெடுங்கள். இந்த மாநில கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள். எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தகுதியான ஒரு பொறுப்பிற்கு இதிலே உள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆற்றலை கொண்டவர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியை எதிர்பார்த்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றத்திற்காக வாக்களிப்போம். அதிகாரத்தில் உள்ள திசை காட்டியை வெல்ல வைப்பதினூடாக பேருவலையை அபிவிருத்தி செய்வோம்.